वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्. இந்த ஆறாவது சர்க்கம் சித்திர சர்க்கம்ங்கிறது இதுக்கு பேர். அதை ஆரம்பித்தோம், ஒரு 4 ஸ்லோகம் பார்த்தோம். பகவான் கோவர்தன மலையை பூஜிக்கணும், இந்திரனுக்கு இப்போ எதுக்காக பூஜையை ஆரம்பிக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி பகவான் பேசுறதுக்குன்னு ஆரம்பிக்கிறான். யாருடைய வாக்குல மூச்சு காத்தா வேதங்களே வந்ததோ அப்பேற்பட்ட பகவான் ஒருத்தரை கன்வின்ஸ் பண்ணணும்னு ஆரம்பிச்சான்னா, தீர்மானம் பண்ணான்னா, எப்படி ஒரு ஆர்குமெண்ட் ஹி வில் லே அவுட் அன் ஆர்குமெண்ட் இல்லையா? ஸோ அதை நம்ம பேக்ரவுண்டில் வச்சுக்கணும். அந்த மாதிரி பகவான் இங்கே கோவர்தன மலைக்கு தான் நம்ம பூஜையை செய்யணும். இப்போ நமக்கு இந்திரன் என்ன பண்ணான் அப்படிங்கிற மாதிரி எடுக்கிறார். பாயிண்ட் இங்கே இந்திரனுடைய கர்வத்தை குறைக்கணும், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நேச்சரையும் நம்ம பொக்கிஷமாக பார்க்கணுங்கிறதுக்காக பகவான் இந்த கோவர்தன மலைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த இடத்துல பேசுகிறார் பகவான். அதுக்குன்னுட்டு யாக யஜ்யங்கள்லாம் வேஸ்ட்டு, அதெல்லாம் பண்ணக்கூடாது, இந்திரனால நமக்கு ஒன்றுமே ஆகாது அப்படின்னு ஒரு சார்வாக்கவாதத்துக்காக பேசல பகவான். இங்கே அந்த இந்திரனுடைய கர்வத்தை குறைக்கிறதுக்காக இங்கே பண்றார். அதி யஜேத நிஜாம் யதி தேவதாம் உபயதஸ்யவதே ஜுஷதே அபி அகம் க்ஷிதிபிருதைவ சதைவதகா வயம் வனவதானவதா கிம் அஹித்ருஹா. தேவதாம் உபயதா ச்யவதே ஜுஷதே அபி அகம். எப்படி தன்னுடைய தேவதையையும் விட்டுட்டு அதி யஜேத்த தன்னுடைய தேவதையை விட்டுட்டு நம்ம வேற ஒரு தேவதையை நம்ம பூஜை பண்ணோம்னா, வேற ஒரு தெய்வத்துக்கு குறிச்சு ஒரு யாகத்தை பண்ணோம்னா, அப்போ 2 பேருமே நம்மளை நழுவினா மாதிரி ஆயிடுறது. அப்போ பாபம்தான் நம்ம அனுபவிப்போம். க்ஷிதிபிருதா ஏவ ச தெய்வதகாக. இந்த மலை இருக்கிறதுனாலதான் நம்ம தேவதாங்கிறதுனுடைய ஒரு பாயிண்ட் என்ன, நம்மளை ரட்சிக்கக்கூடிய ஒரு தேவதை நமக்கு இருக்கு, பரிபாலிக்கக்கூடிய ஒரு தெய்வம் இருக்கு அப்படின்னு தானே நமக்கு நினைக்கிறோம். தெய்வம் ரட்சிக்கும் அப்படிங்கிற ஒரு தைரியத்துக்கு தானே அது நமக்கு இந்த மலை தான் ப்ரொவைட் பண்றது. ஏன்னா அங்க வனம் இருக்கு. அனவதா வனவதாங்கிறச்சு காட்டுடன் கூடின மலை. அனவதா அஹித்ருஹா, நம்மள காப்பாத்தாமல் இருக்கக்கூடிய இந்த இந்திரனால கிம் பிரயோஜனம், நமக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாதுங்கிறதுக்காக சொல்றார். அந்த வனவதான்னுட்டு இந்த இடத்துல போட்டதான் இப்போ மேல ஒரு 4-5 ஸ்லோகத்துல அவர் குறிப்பிட போறார். ஏன்னா இந்த காடு இருக்கிறதுனால நமக்கு எப்படியெல்லாம் உபயோகமா இருக்கு அப்படிங்கிறத வர்ணிச்சுட்டு போறார். அனக சாத்வல கானன சம்பதா நத நதி ஹிரத நிர்ஜர ஷாலினா பகுபசு பசுபாலக சந்ததிஹி மஹிபிருதா ஹி பிருதா ந மருத்வதா. இந்த இடத்துல திருப்பியும் அவர் ஹி கோஸ் பேக் டு அந்த சதுர்த்த பாதத்துல மாத்திரம் யமகம். இது வரைக்கும் அதுதான் பண்ணிட்டு இருக்கார் இல்லையா? ஆமா, அடுத்ததுலதான் நடுவுல த்விதீய சதுர்த்த 2 பாதத்திலயுமே யமகம் கொண்டு வர போறார். இதுலயும் ஹி பிருதா அப்படின்னு கண்டினியூஸா ஒரே பிரிச்சு நம்ம சொல்றோம். இங்க மஹி பிருதால ஹாஃபா இருக்கு. இந்த இடத்துல ஹீங்கிறது தனி பதம், பிருதாங்கிறது தனி பதம். ஸோ இதெல்லாம் சபங்க யமகம் உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். அர்த்தத்துடன் இருக்கக்கூடிய ரெப்படிஷனா இருக்காதுன்னு சொன்னேன். அனக சாத்வல கானன சம்பதா எல்லாம் மஹிபிருதாக்கு அட்ஜெக்டிவா போறது. மஹிபிருத்தனாலே மஹினா பூமியை தரிக்கக்கூடியது இந்த மலைகள். இந்த பூமியை தரிக்கிறதுங்கிறதுக்கு பாகவதம் யக்ஞவராக மூர்த்தியோட அவதாரத்துக்கு போகணும். அந்த இடத்துல பகவான் என்ன பண்ணாருன்னா, பூமி அப்படியே இட் லாஸ்ட் இட்ஸ் பாயன்சி. அதுக்கு அப்படியே முழுகி போயிடுத்து. அது முழுகாம அது அந்த சமுத்திரத்துல ஃப்ளோட் ஆகணுங்கிறதுக்காக பகவான் என்ன பண்ணாருன்னா, வராகமூர்த்தியாக மலைகளை பிடிச்சு வச்சாராம். அப்பதான் அது பேலன்ஸ்டா அது நிற்கும் அப்படின்னு பாகவதத்துல இருக்கு. அதனால இங்க மஹிபிருத் அப்படிங்கறச்சே நம்ம என்னமோ நினைச்சுட்டு இருக்கோம் பூமி தான் மலையை தாங்கிறதுன்னுட்டும். இல்ல, மலையினாலதான் பூமி தாங்கப்படுகிறது. இந்த சமுத்திரத்து மேல அது அப்படியே ஃப்ளோட் ஆகிறதுக்கு காரணமே மலைகள் இருக்கிறதுனாலதான் அப்படின்னு பாகவதத்துல மென்ஷன். சோ மஹிபிருதா மலையினால், அந்த மலையினால் தான்
பசு பாலக சந்ததிஹி பகு பசுஹு. இந்த பகு பசுஹு பசுபாலக சந்ததிஹி மஹீபிருதாஹி பிருதா. இந்த சந்ததிங்கிறது ஸ்திரீலிங்க பதமா இருக்கு, அதனால பிருதாங்கரிச்சு தரிக்கப்பட்டிருக்கு, அதாவது பரணம் சொல்றோம் இல்லையா. ஸோ இட் இஸ் பீயிங் போஷிக்கப்பட்டிருக்கு. எது? இந்த பசுபாலக சந்ததி. இந்த பசுக்கள் எல்லாம் பரிபாலிக்கக்கூடிய கோபர்களினுடைய சந்ததி லீனியேஜ் இருக்கு, அது பூரா யாருனால காப்பாற்றப்படுறதுன்னா மஹிபிருதா பிருதா. மஹிபிருதா மலையினால் பிருதா தரிக்கப்படுகிறது, போஷிக்கப்படுகிறது. ந மருத்துவதா, இந்த காற்றுக்கு அரசனாக இருக்கிறவன் மருத்துவானுங்கிறது இந்திரன். அதுக்கு ஒரு கதை என்னன்னா, இந்திரன் வந்து இந்த திதியினுடைய கர்ப்பத்துக்குள்ள போய் அந்த அசுரனை கொல்லணும்னு தீர்மானம் பண்ணப்போ அதை வந்து 7ஆ வெட்டுறான். 7ஆ வெட்டியும் அது இன்னமும் அதனுடைய வீரியம் குறையலங்கிறதுனால இன்னும் ஒவ்வொரு இதையும் வந்து இன்னும் ஃபர்தரா 7ஆ வெட்டுறான். ஸோ 7 into 7 மருத்கணங்கள். அந்த திதிக்கு வந்து சொல்றது என்னன்னா, இந்த மருத்கணங்கள் எனக்கு அசிஸ்டண்டா போயிடுவா அப்படிங்கிறது புராண கதைகள்ல இருக்கு. ஸோ மருத்துவானுங்கிறச்சு அவனுக்கு வந்து காற்றுகளுடைய அதிபதியா இருக்கக்கூடியவன் ஒன்றும் பண்ணல, இந்த பூமிக்கு பூமியை வந்து தாங்கக்கூடிய இந்த கோவர்தன மலையினாலதான் கோபர்களினுடைய ஒரு சந்ததியே வாழறது, இந்திரனால இல்ல. அது வெறும் காத்துன்னா அங்க கீழே அழகா சொல்லுவார், மருத்துவதாங்கரிச்சு வாத்த நீத்தேன லகுனான்னு அர்த்தம். காத்துனால அழைத்து செல்லப்படுபவன் அவன். என காற்று மருத்கணங்கள் தான் அவனுக்கு வாகனமா ஆறுது, அந்த மருத்கணங்கள்னால இழுத்து செல்லப்படுறவன். வேறஸ் நம்ம மலைங்கிறது என்னன்னா சாலிடா அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கு, ஒரு கௌரவம் இருக்கு, அதுக்கு ஒரு குருத்துவம் இருக்கு, அதனால எங்கேயும் நகராது. அவன் நிமிஷமா இப்படி பார்த்தா காத்துல அப்படியே பறந்து போயிடுவான் அந்த இந்திரன், அவனை போய் நம்பலாமா நம்ம அப்படிங்கிறான் கண்ணன். இங்க முன்னாடி இருக்கிற 2 பதமும் மலைக்கு தான் அட்ஜெக்டிவ். அனக சாத்வல கானன சம்பதா. அனக அகம்ன பாபம், அனகன பாபம் அற்றது. இங்க ரம்யா அழகாக இருக்கக்கூடிய தோஷமே இல்லாத சாத்வல புல்தர. சாத்வலம் திருணைஹி யுக்தா கானன சம்பத்து. அந்த கானன காட்டினுடைய ஒரு சம்பத்து சம்பிருத்தி எப்படி இருக்குன்னா அழகான புல்தரையோட இருக்கு அந்த காட்டு. அதுதானே வேணும். பசுக்களை பசுமாடை வந்து காப்பாத்துற அந்த கோபர்களுக்கு என்ன வேணும்? பசுக்கள் செழிப்பா இருக்கணும், அப்பதான் பால் கிடைக்கும், அப்பதான் அவர்களுக்கும் செழிப்பு இல்லையா, இன்டர்ன். இப்ப இந்த பசுக்கள் செழிப்பா இருக்கிறதுக்கு புல்தரை வேணும். அந்த புல்தரை எங்க கிடைக்கிறது? கோவர்தன மலையினுடைய காட்டு பிரதேசங்கள். ஆயிடுதா? அனக சாத்வல கானன சம்பதா. அனக ரம்யமான சாத்வல புல்தரைகளுடன் கூடின கானன காட்டினுடைய சம்பத்து செல்வத்தை கொண்டது இந்த மலை. அந்த மலையினால் சந்ததிஹி போஷிக்கப்பட்டது. அங்க அன்வயம். 2வது, வெறும் புல்தர மாத்திரம் இருந்தா போறாதே, ஜலமும் ஓணமோ இல்லையோ. நத நதி ஹ்ரத நிர்ஜர ஷாலினா. ஷாலதே இது ஷாலி, அழகா இருக்கு. எதனால? அல்லது ஷலதி கச்சதி பிராப்னோதிங்கிற எந்த ஒரு மலையை இந்த நதம்னாலே சரஸ்வானுங்கிறார். அதாவது நத சகித நதி நத்யா மேலும் ஹ்ரதாக எல்லாம் 3த்தையும் தனித்தனியா எடுத்துக்கலாம். இவர் ஒரு மாதிரி அத விக்கிரக வாக்கியம் கொடுக்கிற, அவ்வளவு தூரம் அதுக்கு போகணுங்கிறது இல்ல. நதஹ அப்படின்னா நார்த் சவுத் ஓடுற நதிகள், அங்கேருந்து ஃப்ளோ ஆறுது. அதுக்கப்புறம் நதி ஈஸ்ட் வெஸ்ட் ஓடுற நதிகளும் இருக்கு. ஹ்ரத குளங்கள், அகாத ஜலாசயாக, நல்ல பெரிய ஒரு லேக் இருக்கு, மலை மேல லேக் இருக்கும். அதுக்கப்புறம் நிர்ஜர நீர்வீழ்ச்சிகள், வாட்டர் ஃபால்ஸ், இவைகள்னால சாலத்தே பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த மலை. அல்லது இவைகள்னால இவைகளுக்கு பிராப்னோதி தேன அப்படின்னா இதை அடைந்த அந்த மலை, அந்த மலையினால் இந்த ஜலம் இருந்தாதான் பசுக்களும் மேய போகும். ஜலம் இல்லைன்னா அவைகளுக்கு தாகத்துல என்ன பண்ணும்? யமுனை கீழே இருக்கு, யமுனை நதிக்கரையிலையும் போய் அங்க யமுனையில இருந்து ஜலம் எடுத்துக்கலாம், அதை பத்தி பாயிண்ட் இல்லை.
இங்கேயும் அங்கங்க தூரக்க நம்ம வந்து மேய போகும் பொழுது அங்கங்க கொஞ்சம் ஜலம் இருந்தா தானே இவர்களுக்கும் வந்து குடிக்கிறதுக்கு சரியா வரும், பசுமாட்டுக்கும் குடிக்கிறதுக்கு சரியா வரும். அதான் இங்க சொல்ற. சோ அனக சாத்வல கானன சம்பதா நத நதி ஹிரத நிர்ஜர ஷாலினா, இத்தனை வாட்டர் பாடிஸும் இருக்கு அந்த கோவர்தன மலையில. அப்படிப்பட்ட மஹீபிருதா மலையரசன் அந்த கோவர்தன மலையினால் பர்வத்தேன பிருதாகி போஷிக்கப்படுகிறதல்லவா. எது? பகு பசுஹு பகவஹா பசவஹா யஸ்யாஹாசா, ஏராளமான பசுக்களை கொண்ட பசு பாலக சந்ததிகி, இந்த பசுக்களை பரிபாலிக்கக்கூடிய கோபர்களின் சந்ததியானது இந்த மஹீபிருதா மலையினால் தான் தரிக்கப்படுகிறது. ஹி இல்லையா? ந மருத்துவதா, இந்திரனால இல்லையே. அனகசாத்வல கானன சம்பதா நத நதி ஹிரத நிர்ஜரசாலினா பகுபசு பசுபாலக சந்ததிஹி மஹிபிருதா ஹி பிருதா ந மருத்வதா. அடுத்தது இதே அந்த பாயிண்ட் தான். அதாவது மஹிபிருதான பூமியில அப்படியே நிலைச்சு நிற்கக்கூடிய ஒரு ஒரு மலை, அவனா காத்துல வந்து சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்திரன்னர். இன்னொன்னு அச்சலம் அர்ச்சத கிம் விபுதைஹி சலைஹி சுபவனம் பவனஞ்ச திவௌகசாம் க்ஷமம் அனேன வனே பரிரக்ஷிதே ந ஹரிணா ஹரிணான் அபி பாதித்தும் ந ஹரிணா ஹரிணானபி பாதித்தும். இங்கே வந்து த்விதீய யமகம் என்ன சித்திர சர்க்கமோ இல்லையோ, அதனால யமகாலங்காரம் அந்த சப்தாலங்காரத்தை முதல்ல சொல்லிடுறேன், அப்புறம் அர்த்தத்துக்கு போவோம். சோ த்விதீய சதுர்த்த பாதையோகோ தத்தத் பாத பாக ஆவருத்தி யமகம். அந்தந்த பாதம் இப்ப த்விதீய சதுர்த்தன்னு எடுத்துக்கணும். சோ இது ரெண்டாவது பாதம். சுபவனம் பவனம் ச, அந்த பவனம் பவனம்ங்கிறது ரிப்பீட் ஆயிருக்கு, ஒரு பாகத்துல தான் ரிப்பீட் ஆயிருக்கு, ஃபுல் பாதத்துல ரிப்பீட் ஆகல. அதே அடுத்த சதுர்த்த பாதத்திலையும் எடுத்துக்கோங்க. ந ஹரிணா, அந்த ந விட்டுறணும், ஹரிணா ஹரிணான்னு எடுத்துக்கிறோம். ஆனா பதம் அகைன் ஹரிணாங்கர்ச்சே அது வந்து இது சிங்கத்தினால், இங்க வந்து ஹரிணான் அப்படிங்கறச்சு மான்களை கூட அப்படிங்கிற சேர்த்து எடுத்துக்கணும். ஹரிணான் அபி அப்படின்னு பிரிச்சுக்கிறோம். சப்தாலங்காரம் கர்ச்சையே அந்த சப்த ஜாலத்துலதான் உங்களுக்கு வந்து கான்சென்ட்ரேஷன் இங்க மொத்தம். சோ த்விதீய பாதத்திலயும் இருக்கு, சதுர்த்த பாதத்திலயும் உங்களுக்கு அந்த ரெபடிஷன் இருக்கு. ரைட்டா? அர்த்தத்துக்கு வருவோம். அச்சலம் அர்ச்சத சுபவனம், இங்க பிரிக்கிறது எப்படின்னா சுபவனம் திவௌகசாம்ச பவனம். இதுக்கு ரொம்ப ஒரு சுபம்னாலே ஆஸ்பிஷியஸ் இல்லையா, மங்களகரமாக இருக்கு, இல்லைன்னா மஞ்சு அப்படிங்கிறார், ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு, மனதை கவரக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு வனம் காட்டை கொண்டது. இப்பதான் அந்த சம்பத்தோட இருக்கு, நல்ல புல் தரையோட இருக்கு எல்லாம் சொன்னார் இல்லையா. அதனால சுபவனம், ரொம்ப சுபமாக இருக்கக்கூடிய ஒரு காட்டை கொண்டது இந்த இது மலை. மேலும் திவௌகசாம்ச பவனம், தேவர்கள் கூட அங்க வந்து பவனம் விளையாடுவதற்கு ஒரு உகந்ததாக இருக்கு. பவனம்க்கு விஹாரஸ்தான பூதம்ங்கிறார். தேவர்கள் கூட திவௌகசாம், திவம் ஓகஹா, திவம் ஸ்வர்க்கம், ஓகஹா வீடு, ஸ்வர்க்கத்தை வீடாக வைத்துக் கொண்டிருக்கும் அந்த தேவர்களுடைய பவனம் விளையாட்டு இடமாகவும் இந்த கோவர்தன மலை இருக்கிறது. அப்பேற்பட்ட அச்சலம், நகராமல் இருக்கக்கூடிய அந்த அந்த மலையை அர்ச்சனை செய்யுங்கள். கிம் சலைஹி விபுதைஹி, இந்த அசைகின்ற இந்த தேவர்கள்னால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்க. விபுதைஹிங்கிறச்சு நம்ம முதல் சர்க்கத்துல இருந்து பார்த்துன்னு வரோம். விபுதங்கிறதுக்கு தேவர்கள்ங்கிற அர்த்தம். சோ சலைஹி விபுதைஹிங்கிறச்சு தேவர்கள் எங்க பார்த்தாலும் சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு ஒரு தேர்ச்சி அவளுக்கு இருக்கு. அண்ட் தே ஹேவ் தட் கேப்பபிலிட்டி இல்லையா, ஒரு சக்தி இருக்கு அவர்களுக்கு. சோ சல, அது மாத்திரம் இல்ல, இந்த மலையை வந்து ஸ்தாவரம்னு சொல்றோம், மத்த பூதராசிகளை ஜங்கமம்னு அசையும் பொருள் அசையா பொருள்னு சொல்றோமே. அசையா பொருளா இருக்கக்கூடிய இந்த மலையை நம்ம வந்து அர்ச்சனை செய்தோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை. அசையும் பொருளாக இருக்கக்கூடிய தேவர்களை வைத்து நமக்கு இப்ப என்ன போறது, பிரயோஜனம் என்ன அப்படின்னு கேட்கிறேன். அச்சலம் சுபவனம் திவௌகசாம் அபி பவனம்,
அந்த தேவர்களே வந்து எங்க விளையாடுறாளோ அந்த அச்சலம் அசையா மலையை அர்ச்சனை செய்யுங்கள். சலைஹி விபுதைஹி கிம், இந்த அசையும் பொருளாக இருக்கக்கூடிய இந்த தேவர்கள்னால நமக்கு என்ன பிரயோஜனம்? சலங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் ஸ்திர புத்தியே இல்லைன்னு அர்த்தம். அச்சல சலங்கிற பதத்தை வச்சுட்டு ஸ்துதி நிந்தே வியஜ்யதேங்கிறார். சலங்கிறத ஜங்கமம்னு எடுத்துக்கணும். இன்னொன்னு வந்து ஸ்திரஹா ஏவ உபாசனீயா ந அஸ்திரஹா. ஸ்திரமா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தானே நம்ம வந்து உபாசனை பண்ணணும். அஸ்திரம், அதாவது நிலைச்சு இல்லாத ஒரு பொருளை போய் யாராவது உபாசனை பண்ணுவாளா அப்படின்னு இங்க வந்து ஸ்துதியும் நிந்தாவும் நமக்கு வியங்கியமா தெரியறதுங்கிறார். அலங்கார சாஸ்திரம் எழுதியிருக்காரா, அதனால நமக்கு அங்க வந்துடுறோம் அந்த ஒரு குறிப்பீடு இல்லையா. சோ அச்சலம் அர்ச்சத கிம் விபுதைஹி சலைஹி சுபவனம் பவனம் திவௌகசம் அனேன வனே பரிரக்ஷிதே சதி. அந்த இந்த இடத்துல எல்லாம் நே நே ரிப்பீட் ஆகிறதோ இல்லையோ, இதெல்லாம் உங்களுக்கு வந்து அனுப்பிராசம். அந்த க்ஷமம் அனேன வனே பரிரக்ஷிதே ந ஹரிணா ஹரிணான் அபி பாதித்தும் அப்படின்னு வருது. அந்த பிராசமும் இருக்கு, யமக்கம், 2 யமக்கமும் இருக்கு இந்த இடத்துல. அனேன வந்து அவதாரிக்கையை படிச்சுடுறேன் இந்த இடத்துல. சக்ர மகாய சம்பிருதைஹி திரவியைஹி ச கிரிஹி இஜ்யதே சேத் சஹா பிரகுப்ய கிஞ்சித் அகுஷலம் குறியாத். இங்க டவுட் என்ன வருதுன்னா, இப்ப இந்திரனுக்கு பூஜை பண்ணணும்னு சொல்லி நம்ம எல்லா சாமானையும் சேர்த்து வச்சிருக்கோமே, இந்திரனுக்கு கொடுக்கறதுக்கு பதிலா கொண்டு போய் நம்ம அந்த சாமானை வச்சுட்டு கோவர்தன மலைக்கு நம்ம பூஜை பண்ணோம்னா இந்திரனுக்கு கோபம் வந்துடாது அப்படின்னு ஒரு கேள்வியை அவரே எழுப்பிண்டு அதுக்கு பதிலாக 2வதுல என்ன சொல்றாராம், இந்த மலை அனேன வனே பரிரக்ஷிதே சதி. இந்த அனேன கிரினா, இந்த மலையினால் வனே நமக்கு வேணுங்கிற காரணம், இந்த காடெல்லாம் வந்து இந்த மலைதான் ரட்சிக்கும் பொழுது அங்க வந்து ஹரிணா சக்கரேன சிங்கம்னு சொல்லிட்டேன், சாரி, ஹரிஹிங்கிறது இந்திரன். இந்திரனால இந்த அங்க இருக்கக்கூடிய, அங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய மிருகங்களை கூட, மான்களை கூட பாதித்தும் ந சக்னோதி ந க்ஷமம். இங்க இருக்கு முதல்ல, இங்க இருக்கு க்ஷமம், இதையும் இங்க என்னங்கிறதையும் கனெக்ட் பண்ணிக்கணும் நம்ம. அதுதான் கடைசியில பாதித்தும் ந க்ஷமம். ஹரிணா இந்திரனால், ஹரிங்கிறதுக்கு ஹரி பிரம்மேந்திர சேவிதாங்கிற அம்பாளுக்கு அந்த இடத்துல ஹரி பிரம்மேந்திர சேவிதாங்கிறச்சு, ஹரிங்கிறது விஷ்ணுன்னு அந்த இடத்துல எடுத்துப்போம். விஷ்ணு, பிரம்மா, இந்திரன் இம்மூவராலும் சேவிக்கப்பட்டவள் நோட்டும். ஆனா ஹரிங்கிறதுக்கு ஹரிகேஷ சக்கின்னு ஒரு இடத்துல இருக்கு. அந்த இடத்துல ஹரிங்கிறதுக்கு இந்திரன்னு சொல்லி, இந்திரனுடைய ஈசன் பரமேஸ்வரன், பரமேஸ்வரனுடைய சகி அப்படின்னு அதை நிர்வச்சனம் பண்ணுவார். இதுல திரிசதியில வரும் ஹரிகேஷ சகி அப்படிங்கிற பதத்துக்கு. சோ ஹரிணாங்கிறது, ஹரிங்கிற பதத்துக்கு உங்களுக்கு வந்து வானரம்னு ஒரு அர்த்தம், இது தவக்கலைன்னு ஒரு அர்த்தம், அக்னி, சூரியன், விஷ்ணு, அந்த மாதிரி நிறைய அர்த்தங்கள், சிங்கம் அதுவும் இருக்கு. நரஹரி அப்படிங்கிறச்சு நரன் பாதி, ஹரி சிங்கம் பாதி, அப்படிதான் நிருசிம்மாவதாரத்தையும் சொல்றோம். சோ ஹரிணா இங்க இந்திரனினால், ஹரிணான் அபி, ஹரிணான் மிருகான், மான்களை கூட, மானங்கிறது ரொம்ப இத்தினூண்டுக்கு ஒரு ஜந்து தானே, அது சிங்கம் புலிய விடு, மான கூட வந்து இந்திரனால ஒண்ணுமே பண்ண முடியாது. பாதித்தும் நக்ஷமம், இட் இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா இந்த மலையானது, மலையினால் காடு ரட்சிக்கப்படுகிற பொழுது இன்டர்ன் என்ன பகவான் வந்து சொல்றதே, நான் இருக்கேன் பார்த்துப்போமே, நான் தானே இந்த கோவர்தன மலையும் இந்த காடையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அடுத்ததுல வந்து விஷ்ணுவனுடைய ஒரு விபூதி விசேஷமா இருக்கு மலை, அந்த மலை இருக்கும் பொழுது நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்கிறான். அச்சலம் அர்ச்சத கிம் விபுதைஹி சலைஹி சுபவனம் பவனஞ்ச திவௌகசாம் க்ஷமம் அனேன வனே பரிரக்ஷிதே. இந்த மலையினால் காடு ரட்சிக்கப்படும் பொழுது ந ஹரிணா ஹரிணானபி பாதித்தும், இந்த இந்திரனால ஒரு மான கூட ஒண்ணும் பண்ண முடியாது, கவலைப்படாது அப்படிங்க. நீ வேற ஏதாவது போட்டிருக்காரான்னு பார்க்குறேன். சரி, அடுத்தது
गिरिषु विष्णु विभूतिषु युज्यते निखिल देवमयीषु च गोषुनः तद् उभयाश्रित वृत्ति उपजीविनां गुरु चिरम रुचिरम च समर्चनम. நான் பிரிச்சு படிக்கிறேன். குருச்சிரம் குருச்சிரம் ச சமர்ச்சனம்னு வருது இங்க. ருச்சிரம் ருச்சிரம். he goes back to ஒரே ஒரு பாதத்துல மாத்திரம் யமகம் இந்த இடத்துல ரிப்பீட். ருச்சிரம் ருச்சிரம்னு ரிப்பீட் ஆகுது. गिरिषु विष्णु विभूतिषु सत्सु गोषु निखिल देवमयीषु सत्सु तद उभय आश्रित वृत्ति उपजीविनां नः. அந்த அந்த மலைய தद ஆश्रित उपजीविनां नः चिरम गुरु रुचिरम समर्चनम युज्यते. கனெக்ஷன் அப்படி அன்வயம். இப்ப என்ன, மலையும் இருக்கு பசுமாடும் இருக்கும் பொழுது இத ரெண்ட குறிச்சுதான் நம்மளுடைய ஜீவனம் இருக்கிறச்சே. நம்மளுடைய சமர்ச்சனம், அதாவது ஒரு ஒரு பூஜைங்கிறது இவர்களை குறிச்சுதான் இருக்கணுங்கிறதுல இட் இஸ் ஃபிட் அப்ரோப்ரியேட். சோ இதுதான் ரைட். சமர்ச்சனம் யுஜ்யதே. இவ்விரண்டையும் குறித்து நம்மளுடைய ஜீவனம் இருப்பதனால் இவ்விரண்டை குறித்து தான் நம்மளுடைய அர்ச்சனையும் இருக்க வேண்டும்ங்கிறது சொல்றார். எப்படி? விஷ்ணு விபூதிஷு கிரிஷு. கிரிஷு மலைகள் எல்லாமே பார்த்தோம்னா பகவானுடைய ஒரு விபூதி விசேஷமா இருக்குங்கிற. விபூதினா என்ன? கீதையில விபூதி யோகம் இருக்கு இல்லையா, அந்த அதுல பார்த்தோம்னா அத்தனை பூதராசிகளையும் மென்ஷன் பண்ணி ஒவ்வொரு ஜாத்தியிலையும் தான் வசந்த ஜாதி அப்படின்னு ஒவ்வொன்னா சொல்லிட்டு வர. இதுல மாசானா மார்கசீர்ஷோகம்ல இருந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் புஷ்பமா இருக்கட்டும் மலைகளா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே தான் வந்து இருக்கும் அப்படிங்கறத காமிக்கிறார் அந்த விபூதி யோகத்துல. இந்த விபூதினாலே பகவானுடைய ஒரு செல்வம், அவருடைய குணம், அவருடைய மகிமை. சோ விஷ்ணு விபூதிஷு, விஷ்ணுவனுடைய பலவிதமான அவதாரங்களில் அல்லது அம்சங்களில், கலாரூபேஷு அவதாரேஷு யத்யத் விபூதிமத் சத்வம், என்னென்னலாம் உங்களுக்கு வந்து அவருடைய ஒரு ஒரு இதுவா இருக்கும். விஷ்ணு இதுல வந்து விஷ்ணுவே விபூதின்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா விஷ்ணோஹோ விபூதின்னு எடுத்துக்கலாம். பகவானுடைய ஒரு செல்வம், பகவான் தான் செல்வ ரூபமாகவும் இருக்கார், அவர் தான் இந்த மல ரூபமாகவும் இருக்கார். விஷ்ணு விபூதிஷு கிரிஷு சத்சு, பகவானுடைய விபூதி ரூபமாக, அதாவது அவருடைய ஒரு ஃபார்ம், அனதர் ஃபார்மா இந்த மலைகள் இருக்கும் பொழுது, இப்போ பசுமாடு எப்படி இருக்குன்னா நிகில தேவமயீஷு ச கோஷு, கோஷு பசுமாடுகளும் சகல தேவமயமா இருக்கிறதுனால அதுக்கு கொட்டேஷன் நமக்கு கொடுக்கிறார். ஸ்மிருதியில இருக்கக்கூடிய ஒரு கொட்டேஷன்ங்கிறார். ஸ்ருங்கையோர் ஹரிதாத்தாரவ் ஸ்ருங்க மத்தியே ஸ்தித சிவா. பசுமாட்டினுடைய முகம் எடுத்துட்டோம்னா ரெண்டு கொம்பு நடுவாந்திரத்துல இருக்கிற ஒரு இடம். இந்த ரெண்டு கொம்பும் எப்படின்னா ஒன்னு விஷ்ணு, இன்னொன்னு தாத்தா பிரம்மா. நடுவுல ஸ்ருங்க மத்தியே அந்த ரெண்டு பசுமாட்டினுடைய கொம்புக்கும் நடுவுல நிற்பது சிவன். சோ ஸ்ருங்கயோகோ ரெண்டு கொம்புலையும் நிற்பது யாருன்னா ஹரி தாத்தாரோ ஸ்திதௌ, விஷ்ணுவும் பிரம்மாவும் நிற்கின்றார்கள். ஸ்ருங்க மத்தியே ரெண்டு கொம்புக்கும் நடுவுல ஸ்திதா சிவஹா, சிவன் இருக்கிறதுனால பசுமாட திரிமூர்த்தி ரூபமாக பார்க்கணும். சோ சர்வதேவமயி, அதுதான் நிகில தேவமயீஷு கோஷு சத்சு. இந்த பசுமாடுகளும் எல்லா தேவமயமாகவும், இந்த எல்லா தேவம்னா நமக்கு வந்து சொர்க்கத்துல இருக்கக்கூடிய அத்தனை தேவதையினுடைய ரூபமாக நம்ம பார்க்கணுங்கிறது இல்ல. இவ எல்லாருக்கும் வந்து பிரின்சிபலா இருக்கக்கூடிய மூன்று தேவதைகள் என்ன, பிரம்மஸ்வரூபத்திலிருந்து சத்வ ரஜஸ் தமோ குணத்தை வந்து பிரிச்சு எடுத்துட்ட திரிமூர்த்தி ரூபங்கள், ஈஸ்வர ரூபங்கள் இந்த மூன்று. அந்த மூணுமே வந்து பசுமாட்டுல இருக்குன்னு சொன்னா அத்தனை தேவதா ஸ்வரூபமும் அதுல இருக்குங்கிற மாதிரிதான் ஆயிடுறது. சோ நிகில தேவமயீஷு ச கோஷு. இப்போ நம்மளுடைய ஜீவனம் எப்படி இருக்குன்னா தது உபய ஆசிரித விருத்தி உபஜீவினாம். தது உபய அந்த ரெண்டு பேருனுடைய பசுமாடும் சரி மலையும் சரி, இவ்விரண்டையும் ஆசிரித, இவ்விரண்டையும் ஆசிரியித்து இருக்கக்கூடிய விருத்தி நம்மளுடைய விவகாரம். அந்த விருத்தி எப்படி? க்ஷீர கந்தமூலாதி ரூபா, பால்
பால் வேணும்னா சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணும்னா மலைக்கும் போகணும் சாப்பாட்டுக்கு, இல்லை இந்த பசுமாட்டுக்கிட்ட போகணும் பாலுக்கு. அதனால விவகாரம் நம்மளுடைய ஒரு டெய்லி லைஃப் ஜீவனமே எப்படி இருக்குன்னா இவ்விரண்டையும் ஆசிரியத்து இருக்கக்கூடிய ஜீவனத்தை வைத்து உபஜீவினாம், அதை வைத்து ஜீவிக்கின்ற நகா நம்மளுடைய சிரம் வெகு காலம் செய்ய வேண்டிய பூஜை, குரு பெரிய பெருசான பூஜை இவர்களிடத்தில் தான் சரியா பொருந்தினது. ஆக்சுவலி இதை சத்சூன்னு எடுக்கிறதுக்கு பதிலாக அதை விஷய சப்தமியா எடுத்துட்டோம்னா இன்னும் பிரமாதமா இருக்கும். ஸோ நகா நம்மளுடைய ஜீவனம் எப்படி இருக்குன்னா ததுபய ஆசிரித விருத்தி உபஜீவினாம் நகா நம்மளுடைய பெரிதான நெடுகாலமான ருச்சிரம் அழகான ஒரு சமர்ச்சனம் பூஜையானது கிரிஷு மலை விஷயத்திலும் கோஷு பசுமாடு விஷயத்திலும் யுஜ்யத்தை பொருந்தும். சரியா இருக்கா? இந்த ரெண்டு பேர்கிட்ட தான் நம்மளுடைய அர்ச்சனைங்கிறது பொருந்தும். அவர்களிடத்துல தான், அதாவது அவர்கள் விஷயத்துல தான் நம்ம பூஜை பண்ணணும், அவருக்கு தான் பூஜை பண்ணணுமே தவிர இந்திரனுக்கு இப்ப பூஜை பண்ணி என்ன ஆக போறது? கிரிஷு விஷ்ணு விபூதிஷு யுஜ்யதே நிகில தேவமயேஷு ஜகோஷுனஹ ததுபயாஸ்ருத விருத்தியுபஜீவினாம் குருச்சிரம் ருச்சிரம் ச சமர்ச்சனம். எல்லாமே அந்த சமர்ச்சனம்க்கு அட்ஜெக்டிவா போறது. ரொம்ப பெரிதாக இருக்கக்கூடிய ஒரு அர்ச்சனை, மகத்து, குருங்கிறச்சே மகத்து, சிரம்னா வெகு காலம் நம்ம நீண்ட நாள் உயிரோட இருந்து நீண்ட நாள் பூஜிக்க வேண்டியதுன்னு எடுத்துட்டோம்னா இந்த மலை தானே அப்படிங்கிறதுக்கு சொல்றேன். அபிமதம் கிரயா கிருதசத்கிரியா தததி தர்ஷித தைவத பூமிகாக ஹரி தரக்ஷு முகைஹி அபி விக்கிரகைஹி அஹிதம் ஆஹிதம் அஹிதம் ஆஹிதமான விபர்யாக. இங்கேயும் ஹிதமா ஹிதமானு ரிப்பீட் ஆகிறது உங்களுக்கு. பாக்கி எல்லாம் அப்படி இல்லை, பாக்கி எல்லாம் வெறும் பிராசம் தான். இது யமக்கம். அதே அந்த சதுர்த்த பாதத்துல பாக ஆவர்த்தி, அவ்வளவுதான். ஒரு பாகத்துக்குள்ள there is a repetition. ஹிதமா ஹிதமான்னு வருது. அபிமதம் கிரயா கிருதசத்கிரியாக தததி தர்ஷித தெய்வத பூமிகாக. இந்த மலை இப்ப நமக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிற அந்த அதுக்கு இவர் என்ன அவதாரிக்க கொடுக்கிறாருன்னா ஹிமாலயாதிஷு இவ பகவத் அன்யா கிரி தேவதா அப்படி அஸ்தி இத்தியாக அபிமதம். ஓகே, இது அதுக்கு எக்ஸ்பிளனேஷனா வருது. சரி இருக்கட்டும், அது அப்புறம் அங்க சொல்றேன். கிருத சத்கிரியாக, இந்த மலைக்கு இப்ப நம்ம சத்காரம் பண்ணோம்னா என்ன பண்ணும்? அது தர்ஷித தெய்வத பூமிகாங்கிற அந்த மலைகளே தன்னுடைய பூமிகா கேரக்டர், இட் வில் ஷோ இட்ஸ் டிவைன் கேரக்டருங்கிற. இந்த மலையை நம்ம பூஜிச்சோம்னா, மலைக்கு ஒரு சன்மானம் செய்தோம்னா சத்கிரியா பூஜை, அதுக்கு ஒரு கிருத சத்கிரியாக கிரையா மலைகள் தங்களுடைய தெய்வத பூமிக்காக தர்ஷிதா காண்பிக்கின்றன. தங்களுடைய அந்த டிவைன் ரூபத்தை காமிக்கிறது. அதுக்குதான் கீழே அவர் போட்டிருக்காரு. இப்ப எப்படி ஹிமாலயத்துக்கெல்லாம் நம்ம குமாரசம்பவத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல அஸ்தி உத்தரஸ்யாம் திசி தேவதாத்மா ஹிமாலயோ நாம நகாதிராஜா சொல்றோமா, அந்த இடத்துல தேவதாத்மா ஹிமாலயோ நாம நகாதிராஜாங்கிறோம். அதனாலதான் அவர் பார்வதி ரொம்ப அப்செட்டா இருப்போம். மன்மதனை தன் கண் முன்னாடி இப்படி எரிச்சுட்டாரே பகவான் அப்படின்னு அவளுக்கு ஒரு நிமிஷம் கலங்கி போய் இருக்கிறவளை தன்னுடைய கைகள்ல அரவணைச்சுட்டு வருவாராம் ஹிமவத் பர்வதம் அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல் டிஸ்கிரிப்ஷன். அப்படியே தலையை தொங்க போட்டு வருவோம். இப்படி நம்மளுடைய ரூபத்தினால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாத ஆயிடுத்து, அந்த மன்மதனை போய் பகவான் எரிச்சுட்டாரு அப்படின்னு ஒண்ணு அப்பா குழந்தைய ஒரு கம்ஃபர்ட் பண்றத வர்ணிப்பார் அந்த இடத்துல. பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதான் தேவதா ஸ்வரூபமும் உண்டு. ஸோ மலைங்கிறது ஒரு பிசிக்கல் ஃபார்ம், அதனுடைய ஒரு தேவதா ஸ்வரூபம்ங்கிறது ஒரு நம்ம பார்க்குற மாதிரி ஒரு டிவைன் ரூபமும் இருக்கும். பிரசாதம் ஒரு அனுகிரகம் செய்வதற்கு. எப்படி இப்போ கங்கைங்கிறவள் சந்தனுவை கல்யாணம் பண்ணிண்டா, அது தேவதா ஸ்வரூபமாக அவ எடுத்துட்டு கல்யாணம் பண்ணி குழந்தைகள் எல்லாம் இருந்தது இல்லையா. ஆனா நதி ரூபம்ங்கிறது அவளுடைய ஒரு ஒரு பிராகிருதமான ரூபம், இது தெய்வத்தமான ரூபம். அதான் பிசிக்கல் ஃபார்ம் அண்ட் டிவைன் ஃபார்ம். அது இங்க சொல்றார். ஹிமாலயாதிஷு இவ பகவத் அன்யா கிரி தேவதா அபி அஸ்தி.
அதாவது இன்னொரு ஒரு கிரி தேவதாங்கிறதும் உண்டு அப்படிங்கிறார். ஸோ ஒவ்வொரு மலைக்கும் மைனாக பர்வதம் வருமே சுந்தரகாண்டத்துல பார்க்கும்பொழுது ஆஞ்சநேயர் வந்து தாண்டும் பொழுது மைனாக பர்வதம் தன்னுடைய சிகரம் ஆஸ்தாய திஷ்டத்தின்னு வரும். முதல் சர்க்கத்திலேயே வருது மைனாக பர்வதம் மேல வருது. அந்த மைனாக்கம் ஒரு ஹியூமன் ஃபார்ம் எடுத்துட்டு ஆர் டிவைன் ஃபார்ம் தன்னுடைய தேவதா ஸ்வரூபத்தை எடுத்துட்டு தன்னுடைய சிகரத்து மேலேயே நின்னுண்டு ஆஞ்சநேயரோட சம்பாஷணம் பண்றாருன்னு ஒரு ஸ்லோகம் வருது. அதுதான். ஸோ இந்த மலைகள் என்ன பண்ணோம்னா கிருதசத்கிரியாக நம்ம வந்து ஒரு பூஜை பண்ணோம்னா தரிசித தெய்வத பூமிக்காக தங்களுடைய அந்த தேவதா ஸ்வரூபத்தை காண்பித்து அபிமதம் தததி அவரவருக்கு விருப்பமாக இருக்கும் விஷயத்தை கொடுக்கின்றது, ஒரு வரம் அளிக்கின்றது. அபிமதம் தததி. ஹரி தரக்ஷு முகைரபி விக்கிரகைஹி அஹிதம் ஆஹிதமான விபர்யயாக ஹரி தரக்ஷு முகைஹி விக்கிரகைஹி அஹிதம் தததி. வெரஸ் அந்த கான்ட்ரரி என்ன ஆறுதுன்னா ஆஹித மான விபர்யாக. இங்க ஒரு அர்த்தம் போட்டிருப்பார். இவர்கோ கிருத அவமானாகான்னு இருக்கு. ஆஹித செய்யப்பட்ட மான மானத்தினுடைய விபர்யம்னா மாறுதல். சோ சன்மானத்துக்கு மாறுதலான ஒரு விஷயத்தை நம்ம பண்ணோம்னா இப்ப அப்ப என்ன ஆகும் அந்த மலைகள் சோ தேயேவ கிரையா அந்த மலைகளே ஹரிங்கிறது இந்த இடத்துல சிங்கம்னு யூஸ் பண்ணிருக்காரு. அத முந்தின ஸ்லோகத்தோட கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். அங்க இந்திரன், இங்க வந்து ஹரிங்கிறதுக்கு சிங்கம். ஹரி தரக்ஷூன வியாக்ரம் புலி இவர்களுடைய முகைஹி இது மூலியமாக அல்லது இத முதலிய பெரிய ரொம்ப கொடூரமான மிருகங்களை வைத்து அந்த சரீரத்தை கொண்டு விக்கிரகைஹி so they can take any form they want. ஸோ பிராகிருதமான சரீரம்ங்கிறச்சே மலைங்கிறச்சே கல்லு மாத்திரம் கிடையாது. அந்த கல்லுல கல் ரூபமாக இருக்கக்கூடிய அந்த மலை, அதுல மரங்கள், அதுல மிருகங்கள். ஸோ இந்த மலை தேவத்தையே என்ன பண்ணோம்னா ஆஹித மான விபர்யம், ஒருவேளை அவமானம் அடைந்து விட்டதுன்னா அப்போ அந்த மலைகள் ஹரி தரக்ஷு முகைஹி விக்கிரகைஹி they use the form of fierce animals like this. அந்த சிங்கம் புலி முதலிய கொடூரமான விக்கிரகைஹி சரீரங்களை வைத்து அஹிதம் கஷ்டத்தையே அவைகள் கொடுக்கின்றன. அதனால கிரி பூஜனம் அவசியம் கர்த்தவியம். சோ கிருதே பல அவசியம் பாவாது. நம்ம மலைக்கு பூஜை பண்ணோம்னா நமக்கு டெஃபினட்டா பலன் கிடைக்கும். அதே அகிருத்தே பூஜை செய்யலைன்னா தண்ட ஆபாதனாது. அது கொடூரமான மிருகங்கள் எல்லாம் நமக்கு ஏவி விட்டு கொடுத்துனா அஹிதம் தததி, நமக்கு கெடுதல தானே கொடுக்க போறது இந்த மலை அப்படின்னு. அதுதான் சொன்னேன். எப்படி வேதம் யாருடைய மூச்சு காத்தோ கேட்கணுமா அவருடைய ஒரு கன்வின்சிங் வேர்ட்ஸுக்கு. அபிமதம் கிரயா கிருதசத்கிரியா தததி தர்ஷித தெய்வத பூமிகாக ஹரி தரக்ஷு முகைரபி விக்கிரகைஹி அஹிதம் ஆஹிதமான விபர்யாக. பசுபிஹி அத்ரிச்சரைஹி உபகல்பிதே விரஜனயே ஜனயே, இங்க ஜனயே ஜனயேன்னு வருது. விரஜனயே ஜனயேம ந விப்ளவம் க்ஷிதிபிருதேஷ சமீஹித சித்தயே ஜனமிதம் நமிதம் பச்சதாம் நயேத். இங்க வந்து நமிதம் நமிதம் இது ரெண்டும். அப்போ த்விதீய சதுர்த்த பாக ஆவருத்தி யமகம் ரெண்டு இருக்கு. அது ரெண்டுத்தினுடைய சம்சிருஷ்டி. சம்சிருஷ்டினாலே செப்பரேட் செப்பரேட்டா இருக்குன்னு அர்த்தம். தே ஆர் நாட் கம்பைன்ட் டுகெதர். சரியா? பசுபிர் அத்ரிச்சரைஹி உபகல்பித்தே விரஜ நயே. இது 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 புரிஞ்சுடுத்து. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நம்ம பதம் பதமா பிரிக்கும் பொழுது வேற வேற விதமா பிரியறது. அதனால வேண்டிருக்கு. விரஜ நயே ஜனயேம ந விப்ளவம் க்ஷிதிபிருத் ஏஷ சமீஹித சித்தயே ஜனம் இதம் ந மிதம் பச்சதாம் நயேத். அத்ரிச்சரைஹி பசுபிஹி உபகல்பித்தே விரஜனையே சதி. இப்ப நம்மளுடைய க்ஷேமம் எதனால இருக்குன்னா இந்த மலைகளை சஞ்சாரம் பண்றக்கூடிய இந்த பசுக்கள், நம்மளுடைய பசுமாடு எரும மாடு இவைகள்லாம் வந்து எங்க பார்த்தாலும் மலையில சஞ்சாரம் பண்றது. அத்ரிச்சரைஹி பசுபிஹி இந்த பசுமாடுகள்னால உபகல்பித்தே விரஜனையே சதி
நம்மளுடைய விரஜ நயம், விரஜகுலத்தினுடைய நயம்னா நீதி, க்ஷேமம், இது நமக்கு உபகல்பித்தே சதி சம்பாதிக்கப்பட்ட பொழுது நம்மளுடைய க்ஷேமம் எதனால வருது? இந்த பசுமாடெல்லாம் இந்த மலையில போய் சஞ்சாரம் பண்றதுனால தானே வருது. அப்படி இருக்கும் பொழுது விப்ளவம் ந ஜனயேம, அதுக்கு எந்த ஒரு கெடுதலையும் நம்ம செய்யக்கூடாது. ந ஜனயேம, we ought not to do that அப்படிமே, we ought not to create any difficulty for this situation இல்லையா? so விப்ளவம் ந ஜனயேம, என்ன கோதனானாம் க்ஷேமம் போனமோல்யோ, க்ஷிதிபிருத் ஏஷஹ சமீஹித சித்தயே ஈதம் ஜனம் மிதம் பச்சதாம் ந நயேது. இந்த மலையரசனை குறிச்சு நம்ம போறோமா, மலையை குறிச்சு வரக்கூடிய அந்த யாரு ஒருத்தன் நம்மளுடைய இஷ்டம் சித்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இந்த மலையை அப்ரோச் பண்ணோம்னா அவனை க்ஷுத்ரமா ட்ரீட் பண்ண மாட்டான். அந்த மலையெல்லாம் ஒரு வசதியா தான் வச்சுப்பான். மலைங்கிறச்சே மலையை அண்டி போறோம்னாலே நம்ம இருக்கிற இடத்துல இருந்து மேலதானே போறோம். ஒரு பிசிக்கலா யோசிச்சு பார்த்தா கூட இதுவா ஒரு பாவனையா யோசிக்காதீங்க. டைரக்டா இப்ப பிசிக்கலா என்ன பண்றோம், மலை கிட்டக்க நம்ம அப்ரோச் பண்றோம்னாலே ஒரு கீழ்த்தரத்துல இருந்து சீ லெவல்ல இருந்து மேலதானே உத்கர்ஷம் தானே அது ஐஷன் போறது. அது ஒரு அர்த்தமா வச்சுட்டோம்னா என்னைக்குமே அது நம்மள லோலியா ட்ரீட் பண்ணாது, நம்மள வசதியா தான் வைக்கும் அந்த மலைங்கிறது. ஸோ ஏஷா க்ஷிதிர்பிருத்து, இந்த மலையானது சமீஹித சித்தையே, தன்னுடைய இஷ்ட லாபத்திற்காக, அதாவது தனக்கு சமீஹிதம் விருப்பத்தை சித்திப்பதற்காக அடைவதற்காக, ஈதம் பிராப்தம் ஜனம், ஏதி இதக யந்தின்னு இருக்கு, அந்த இணுகத தாத்துவனுடைய தப்பிரத்தியம் வருது. ஈதம் ஜனம், வந்திருக்கக்கூடிய அந்த மலையை அடைந்திருக்கக்கூடிய ஜனம் மனுஷனுக்கு ஒரு நீச்சமான நிலைக்கு தள்ளாது. மிதம் பச்சதாம் ந நயேது. தேசிகர் இந்த மிதம் பச்சங்கிற பதத்தை ஃபர்ஸ்ட் சர்க்கத்துல போட்டிருப்பார். அந்நே கிமன்யே மிதம் பச்சாகாம்பர். நாங்கள்லாம் என்ன வியாசரும் வால்மீகியும் எழுதின ஒரு காவியத்துக்குள்ள நுழையணும்னு பாக்குறோம், நாங்கள்லாம் எம்மாத்திரம் பர். இங்க இப்போ மலையை நோக்கி தன்னுடைய விருப்பத்தை சித்திப்பானோ இந்த மலை அப்படின்னு நினைச்சுட்டு ஒருத்தன் வந்தான்னா அந்த மலையானது, இந்த மலை அதாவது எதிர்க்க இருக்கக்கூடிய இந்த கோவர்தன மலையானது மிதம் பச்சதாம் தம் ஜனம் ந நயேது. அந்த மிதம் பச்சனாலே மெஷர்டா இருக்கக்கூடியது, குறைச்சலா இருக்கிறதுங்கிற ஒரு அர்த்தத்திலையும் எடுத்துக்கலாம். மிதம் பச்சங்கிறத மெஷர்டுன்னு அர்த்தத்திலையும் எடுத்துக்கலாம். சிசுபால வதத்துல பார்த்தோம்னா மிதம் பச்சங்கிறத பகவானுடைய வார்த்தைகளை மிதம் அப்படிம்பர். எக்ஸாக்டா மெஷர்டா இருக்கக்கூடிய வார்த்தைகளை கிருஷ்ணன் பேசுறார். பலராமன் அப்படியே சூடா புரிஞ்சு தள்ளுவார். அதுக்கு கிருஷ்ணன் பேசுற பேச்சு ரொம்ப அப்படியே மிதம் அப்படிம்பர், ரொம்ப மெஷர்டா இருக்கும். அது பாசிட்டிவாவும் எடுத்துக்கலாம். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த கான்டெக்ட். இங்க எப்படின்னா க்ஷுத்ரமான ஒரு நிலைமை, நீச்சமான ஒரு நிலைமைக்கு ஒரு மனுஷனை அழிச்சுட்டு போகாது அப்படின்னு சொல்லி. பசுபிகி அத்ரிச்சரைகி அர்ஜுனத்திலும் வருமோ நினைவில்லை எந்த இடத்துலன்னு, பச்சா இருக்கும், டக்குன்னு வரல. பசுபிகி அத்ரிச்சரை உபகல்பித்தே விரஜனையே ஜனயேம ந விப்ளவம். அதனால இப்ப என்னன்னா இது நம்ம ஒருத்தனுக்கு டெஃபினட்டா ஒரு நல்ல நிலைக்கு அழிஷன் போயிடும் இந்த மலைங்கிறதுனால நம்ம இதுக்கு ஒரு பாதா ஏற்படாதபடிக்கு நம்ம பண்ணணும். we should ensure that nothing is the balance is kept அப்படிங்கிற. பசுபீர் அத்ரிச்சரை உபகல்பித்தே விரஜனையே ஜனயேம ந விப்ளவம் க்ஷிதிபிருத் ஏஷ சமீஹித சித்தையே ஜனமிதம் ந மிதம் பச்சதாம் நயேத். சரியா? வந்தே விருந்தாவனச்சரம் வல்லவீஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி விபூஷணம்.